வந்துட்டீங்களா? முடிச்சுட்டு வந்து நேராக ஹசினாக்கு சாப்பாடு கொடுத்தாரு. இந்த ஹசினா சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குன்ட்டு. ஏதாவது ஆர்டர் பண்ணுங்களா? ஐஸ்கிரீமு பிளிங்கெட்ல. பால் பால் வேணாவா? ஸ்நாக்ஸ் வேணும். என்ன ஸ்நாக்ஸ்வா? ஐஸ்கிரீம். சைட் டிஷ் பண்ணணும்னு சொல்லு. சிக்கன் இருந்தால் சிக்கன் பண்ணுங்க. சிக்கன்லாம் எனக்கு எடுக்கலாமா? சட்னி புதினா சட்னியா இல்லை தயிர் பச்சடியா? புதினா சட்னி. ரெண்டுத்துல எதுவும் சொல்லுங்க. புதினா சட்னி ஓகேவா? சரி. 12 வருஷமாவே வந்து நான் லஞ்ச் பேக் பண்ணிட்டு இருக்கேம்மா. அதனால வந்து இவ்வளோ ஸ்பீடு. ஹாய் எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு நிஷாஸ் நெஸ்ட்க்கு வரவேற்கிறேன். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. பார்க்கலாம். இன்றைக்கி வந்து லஞ்சுக்காக பார்த்தீங்கன்னா வந்து மீல் மேக்கர் வந்து ஊற வச்சுருக்கேன். இது வந்து குட்டி குட்டி மீல் மேக்கர்ன்றதுனால இந்த சைஸுக்கு மட்டும்தான் இருக்கும். அதனால் இன்றைக்கி வெஜ்ஜு மீல் மேக்கர் போட்டு குஷ்கா பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து ஒரு 1/2 kgக்கு தான் நான் வந்து இன்றைக்கி வந்து ரைஸ் பண்ண போகிறேன். அதனால வந்து 1/2 kgக்கு ஏற்றா போல் நம்ம ஒரு 1/4 கிலோ வெங்காயத்தை மட்டும் கட் பண்ணிக்கலாம். ஹாய் மம்மி, என்ன பண்ணுறீங்க? இன்றைக்கி வந்து குஷ்கா தான் பண்ணிகிட்ருக்கேன். ஏன் குஷ்கா பண்ணுறீங்க இன்னைக்கு? தெரியல, சிம்பிளாக பண்ணலான்ட்டு. யாருக்கு பிடிக்கும்னு இந்த டிஷ்ஷு செய்கிறீங்க? இந்த டிஷ் வந்து ஷெரினுக்கு ரொம்ப பிடிக்கும். ஷெரினுக்கு வந்து இந்த என்ன சொல்கிறது, இது மீல் மேக்கர் வந்து இது ரொம்பவுமே பிடிக்கும். அதனால் வந்து அவளுக்காக தான் இதை செய்கிறேன். எங்கள் வீட்டுக்காருக்குமே ரொம்பவுமே பிடிக்கும். அதுவும் இல்லாமல் உனக்கும் தானே ரொம்ப பிடிக்கும். இதுக்கு என்ன சைட் டிஷ் பண்ணணும்னு சொல்லு. சிக்கன் இருந்தால் சிக்கன் பண்ணுங்க. சிக்கன்லாம் எனக்கு எடுக்கலாமா? சட்னி புதினா சட்னியா இல்லை தயிர் பச்சடியா? புதினா சட்னி. ரெண்டுத்துல எதுவும் சொல்லுங்க. புதினா சட்னி ஓகேவா? சரி. இந்த மாதிரி வெங்காயத்தை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா வர வெங்காயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப பிளாக்காக இருந்தது. அதனால் எப்போவுமே வந்து ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கிங்க. இன்னும் போட்டால் 2-3 தண்ணி போட்டு வாஷ் பண்ணதும் நல்லது தான். சரிண்ணா, அது எப்போ ஸ்கூல் போனாங்க? காலையில் எழுந்துச்ச உடனே காணோம் 2 பேரையும். அம்மா இன்னைக்கு சாட்டர்டே இல்லையா, அதனால் வந்து என்றைக்குமே அவங்களுக்கு ஸ்கூலுக்கு வச்சுருக்காங்க. ஓ, நானா ஞாபகம் இல்லை. 10:30க்கு எழுந்துச்சா எங்கேருந்து ஞாபகம் இருக்கும்? சாட்டர்டே சண்டே தான் ரெஸ்ட் எடுக்க முடியும். அதனால 10:30 வரலாம் தூங்குவீங்களா? என்ன பண்ணுறது, அவ்வளோ பிஸி ஒர்க்கில். இதே ஸ்கூலாக இருந்தால் 7:30க்கெலாம் வந்து ஸ்கூலில் இருக்கணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்போ சாட்டர்டே சண்டே ஆனால் ஜாலி டே ஆகிடுது உங்களுக்குலாம். ஆமாம். என்ஜாய் பண்ணுங்க. इतने बेगी कट करतना இந்த மாதிரி ஸ்பீடாக கட் பண்ணுறீங்க? ஒரு 12 வருஷமாகவே வந்து நான் லஞ்ச் பேக் பண்ணிகிட்ருக்கேம்மா. அதனால் வந்து இவ்வளோ ஸ்பீடு வந்து ஃபஸ்ட்டெல்லாம் கம்மியாக தான் வரும். 12 வருஷமாக பேக் பண்ணுறல, அதனால் வந்து இப்படி தான் ஸ்பீட் இந்த அளவுக்கும் இல்லைன்னா அப்புறம் என்னத்தை சொல்கிறது, எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம் எனக்கு. எத்தனை வருஷம் சொன்னீங்க? 12 இயர்ஸ். 12 இயர்ஸ் சேர்த்து இன்னும் ஒரு 6 இயர்ஸும் இருக்குது. என்ஜாய் பண்ணுங்க ஜாலியா. யார்? நான். ரொம்ப தக்காளி வந்து ரொம்ப குட்டி குட்டியாக வருதுங்க. இப்போ வர தக்காளி எல்லாமே மீடியம் சைஸே வர மாட்டேங்குது. இந்த சைஸுக்கு வந்து வந்ததுன்னா தக்காளி எக்ஸ்ட்ராவே போட தான் செய்யணும். வந்தாங்க இஞ்சி. அது அப்புறம் தான் அடிக்க வைக்கணும். இப்போ இந்த இஞ்சி பூண்டு வந்து அரைக்கல, இன்னும் பூண்டை மட்டும்தான் உரித்து வச்சுருக்கேன். அதனால் இன்னைக்கு இஞ்சி அரைச்சிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்
சாப்பிட்றியா? எனக்கு தான் டீ காஃபி பிடிக்காது. பால் பால் வேணாவா? ஸ்நாக்ஸ் வேணும். என்ன ஸ்நாக்ஸ்வா? ஐஸ்கிரீம். எப்படி இருக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு சொல்கிற? மார்னிங் டைமில் தானே சாப்பிட்றோம்னா ஆகாது. பார் எப்படி வானம் மூடிட்டுருக்கு பார். எவ்வளோ பச்சை மிளகாய் போடுறீங்க? மிளகாய் தூளை கம்மி பண்ணிவிட்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டால் டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். இதில் பண்ணவா? அதில் இது வந்து சீரக சம்பா. எது நல்லா இருக்குமோ அதிலே பண்ணி. பாஸ்மதி ரைஸ் இது நல்லா இருந்ததுல அன்றைக்கி பிரியாணி செஞ்சோம்ல நம்ம. அப்போ இதிலே பண்ணிவிடுங்க. அன்றைக்கி சிக்கன் பிரியாணி இதில் தானே செஞ்சேன். ஆமாம். நல்லா நீட்டாக இருந்ததுல அரிசி. அப்போ இதிலே செஞ்சிடலாம். இது ஒரு 1/2 kg தாவத் சாவல். இது வந்து சூப்பர் பாஸ்மதி ரைஸில் ஃபுல்லி லாங் கிரெயின்ஸ் இருக்குது. இதோட ரேட் வந்து 150 மஞ்சா கட்கர்கட்டா 50 rupeesனு இருக்குது. ஆனால் டேஸ்ட்டாக இருக்குது. சாரி கட்கர் லாங்காக இருக்குது. அதே போல் வந்து ரைஸ் வந்து நல்லா நீளமாகவும் இருக்கும். இது நம்ம ஃபுட் செய்யும் போது ரைஸ் நல்லா நீளமாக இருக்கும். நான் செஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். லாங் ஆகிட்டா இது சட்னிக்கா? ஆமாம் இது சட்னிக்காக. எதுலாம் இந்த சட்னி போட்டு சாப்பிடுவ நீ? எல்லாத்துலேயும் போட்டு ஃபுல் டே இது சட்னி தந்தாலும் சாப்பிடுவேன். ஹசீனாக்காக வந்து இப்போது ஹசீனாக்கு ஸ்பெஷல். ஹசீனாக்கு வந்து வெஜ்ஜில் ஃபேவரட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த புதினா சட்னி தான். இந்த புதினா சட்னியை வந்து டே 3 டைமும் கொடுத்தீங்கன்னா தோசைக்கு சப்பாத்திக்கு கூடவே வந்து ரைஸுக்குமே வந்து அதே வச்சு சாப்பிட்ருவா. சைட் டிஷ் எதுவுமே வேணாம் அவளுக்கு. டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப. வீட்டில் ஸ்நாக்ஸ் இல்லையா? ஸ்நாக்ஸ் எல்லாமே கால். ஈவினிங் போயிட்டு தான் வாங்கிட்டு வரணும். போர் அடிக்குது. சாட்டர்டே சண்டே ஒரு நாள் வீட்டில் இருக்கிறதுக்கே உங்களுக்குலாம் போர் அடிக்குதா? அப்படியா? ஆமாம். ஷார்ட்ஸை போட்டேன்னா வீடியோஸை போட்டேன்னா அதில் எவ்வளோ வியூஸ் வருது, எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்கன்ட்டு. நீங்களும் வந்து என்னுடைய சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய சேனலையுமே க்ரோத் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவு எப்போவுமே எங்களுக்கு தேவை. என்னுடைய சேனலுக்கும் வந்து கொஞ்சம் ஆதரவு கொடுத்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிங்க. ஏதாவது ஆர்டர் பண்ணுங்களா? ஐஸ்கிரீமு பிளிங்கிட்ல போடலாம். சரி நீயே வேணா போட்டுக்கோ. சாக்லேட் ஐஸ்கிரீம் ஓகே. உங்களுக்கு என்ன ஐஸ்கிரீம் வேணும்? பட்டர் ஸ்காட்ச் வேணுமா இல்லை அந்த பாட்டில் வருமே குல்ஃபி? குல்ஃபி ஷாரா? சரி நாஜ்மாவுக்கு ஈவினிங் வாங்கிக்கலாம்ல. அவ்வளோ அப்புறம் வாங்கிக்கலாம். ஓகே போகிறீங்களா? ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றிக்கிறேன். என்ன எண்ணெய்? சன்ஃப்ளவர் ஆயில். நார்மல் தானே? நார்மல் எண்ணெய் தான். நல்லெண்ணெய் ஊற்றி செய்வாங்க. நீங்கள் சிலதில் செய்வீங்களே. அது மீன் குழம்பு சிக்கன் குழம்பு அதுக்கெலாம் வந்து நல்லெண்ணெய் செய்வேன். இதுக்கு வந்து சன்ஃப்ளவர் ஆயிலே போதும். எனக்கும் பிரியாணி செய்ய தெரியும். செஞ்சு தாங்க. நான் கேட்குறேன். ஒரு தடவை செஞ்சு தாங்க. செஞ்சு காமிக்கிறேன். காமிங்க. இதில் என்ன ஸ்பைசஸா? லவங்கம், காடமம், பட்டை, க்ளோவா? ஆமாம். எண்ணெய் நல்லா ஹாட் ஆகட்டும். எத்தனை வெங்காயம் கட் பண்ணீங்க? 1/4 கிலோக்கு மேலேயே கட் பண்ணியிருக்கேன். வந்து கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். 1/4 கிலோக்கு எவ்வளோ வெங்காயம் வரும்? 1/4 கிலோக்குன்னா ஒரு 5 வெங்காயம் வரும் மீடியம் சைஸில். இதுவே வந்து பெரிய சைஸ் வெங்காயம்னா வந்து 3 இல்லை 2 வரும். எப்போவுமே ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் நீங்கள் செய்கிற பிரியாணிலாம் என் ஃப்ரெண்ட்ஸுலாம் ரொம்ப பிடிக்கும். இப்போ காலேஜ்லேயும் இவங்க யூடியூப் சேனல் பார்த்து செஞ்சு எடுத்துருவான்னு கேட்குறாங்க. சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணிலா? சரி ஓகே பண்ணிடலாமே ஒரு தடவை. வாக்கோ செஞ்சிடலாம். இப்போது காஞ்ச மிளகாய் வந்து ஒரு 6 காஞ்ச மிளகாவை ஆட் பண்ணிக்கிறேன்.
ஆர்டர் பண்ணிட்டேன். எப்போ வருதா? எத்தனை இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் வந்துடும். உங்களுக்கு எனக்கு ஒன்று பண்ணியிருக்கா. ஓகே. இப்போ வந்து புதினா சட்னிக்கு வந்து காரம் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் டேஸ்ட்டு வந்து நம்மளுடைய இந்த குஷ்காக்கு வந்து அது கலந்து சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாவே இருக்கும். நான் நினச்சேன் நீங்கள் ஒன்லி புதினா வந்து அப்படியே மிக்சியில் போட்டு மிக்சி பண்ணிட்டீங்கன்னா சட்னி ஆகிடும்னு. ஆனால் நீங்கள் கற்றுக்கோ, இதெல்லாம் கற்றுக்கோ, ஃப்யூச்சரில் உனக்கு இதெல்லாம் யூஸ் ஆகும். செஃப்பா இஞ்சியும் புளி கொஞ்சம், தக்காளியுமே கட் பண்ணி போட்டுக்கிறேன். வந்துடுச்சுமா? வந்துட்டீங்களா? இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 4 ஸ்பூன் அந்த மாதிரி போட்டுக்கலாம். பார்த்தீங்களா, நம்மளுடைய சிக்கன் வந்து போன்லெஸ் சிக்கன் இருக்கு இல்லையா, சேம் அந்த மாதிரி தான் போன்லெஸ் சிக்கனை நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதாவது மீல் மேக்கர். இது வெஜ்ஜு தானே? வெஜ்ஜி. புதினா இலைகளையும் போட்டுக்கலாம். நம்ம மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் தூள் ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அதனால வந்து 3 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். 1/2 ஸ்பூன் கிட்ட நம்ம தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் இது. வேணும்னா யூஸ் பண்ணுங்க, இல்லைன்னா வேணாம். 1 கப் ரைஸுக்கு 2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் போடணும். உங்களுக்கு இந்த ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும்? எப்போவுமே எனக்கு இந்த குல்ஃபி அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாமல் நட்ஸ் போட்டிருக்கல, அதில் நட்ஸ் ஐட்டம் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். டேஸ்ட்டு சூப்பர். நாங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட்டது போதும். டேஸ்டியாக இருக்குது. மேக்னம் நல்லாவே இருக்கும். அரிசியை இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் கலர் பவுடர் போடவா, இல்லை அப்படியே வந்து நேச்சுரலாகவே இருக்குமா? அதுவே பார்க்கும்போது நேச்சுரலாகவே இருக்கட்டும்ல. ஓகே, டேஸ்ட் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து கலர் வந்து இந்த டைமில் நீங்கள் போட்டுருங்க. வேணும்னா வந்து கேசரி பவுடர் இந்த மாதிரி ஆட் பண்ணிடுங்க. நான் இன்றைக்கி வந்து கலர் பவுடர் எதுவும் போடலை, நார்மலாகவே இருக்குது. இப்போ சட்னி செஞ்சிடலாமா? நம்மளுக்கு எல்லாமே கம்மியாயிடும். ஸோ இவ்வளோ புதினா போட்டு கொஞ்சம் சட்னி தான் வரும். ரெண்டு முட்டை உனக்கு ஒன்று, உங்கள் அப்பாவுக்கு ஒன்று. ஓ, பாயில்டு எக்கா? இதில் வந்து நம்ம தம் கொடுத்துடலாம். லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். இப்போது நம்ம ஆயிலை ஊற்றிக்கலாம். இப்போது ஒரு ஸ்பூன் கிட்ட நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாம்.
அதனால் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஆமாம், புதினாக்காய் சட்னி சட்னி ரெடியா? சூப்பராக ரெடி. சாப்பிட்றியா? சாப்பாடும் ரெடி ஆகிட்டு அப்புறம் சாப்பிட்றேன். ஆயிடுச்சா? தம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா, நம்ம கலரே போடாமலே வந்து கலர் எந்த சூப்பராக வந்திருக்கு பாருங்க. அதான் சொன்னல. வாவ். நம்மளுடைய இந்த ரைஸ் கூட பாருங்களேன், நான் சொன்னல எந்த லென்த்துக்கு ஆயிருக்கு பாருங்க. ஒரு 1 inch கிட்ட இருக்கும் போல இல்ல? ஆமாம், 1 inch. இப்போ சரி, ஓகே, சாப்பாடு முடிஞ்சது. நான் போயிட்டு தொழுகையை முடிச்சுட்டு வந்துடுறேன், ஓகேவா? அதுக்கப்புறம் நீ நானும் உட்காந்து சாப்பிடலாம். இன்னைக்கு சாட்டர்டே ஸ்பெஷல் மீல் மேக்கரோடைய குஷ்கா சாதம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. ஓகேவா சினா, உனக்கு பிடிச்ச டிஷ் இல்ல? உங்களுக்கு பிடிச்ச புதினா சட்னி கூட எக்கு. இன்னைக்கு வந்து அருமையான ஒரு லஞ்ச் சூப்பரா ரெடி ஆயிருக்கு. இதே போல நம்ம நெக்ஸ்ட் வீடியோலும் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய இந்த மாதிரி பல வீடியோக்களை நம்ம மீட் பண்ணலாம். பாய். மீல் மேக்கருடைய வெஜ் ரைஸ், புதினா சட்னி, ஒரு எக்கு, சூப்பரான சமையல் ரெடி. முடிச்சுட்டு வந்து நேராக ஹசீனாக்கு சாப்பாடு கொடுத்துறேன்.